துரைக்கண்ணா, இப்போ நடந்த மீட்டிங் இருக்குல்ல, அதிமுக பாஜக ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு, அதில் இபிஎஸ் அவங்களே சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்தெல்லாம் நாங்கள் பேசணும் அப்படின்னா கட்டாயம் அதுக்குள்ள ஓபிஎஸ் டிடிவிலாம் இருக்கத்தானே செய்வாங்க. ஏதாவது அந்த காய் நகர்த்தல் போயிட்டு இருக்கா துரைக்கண்ணா? இல்லை, நிச்சயமாக. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவில் அறிவிச்சாங்கல்ல, தமிழகத்தில் என்டிஏவுக்கு தலைமை அதிமுக தான், முதலமைச்சர் வேட்பாளராகவும் அவரை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தீர்மானம் போட்டாங்க. எங்கள் கட்சி எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு உகந்த நிலையில் எங்களுடைய இந்த செயல்பாடு வியூகங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளை மட்டும்தான் இணைப்போம்னு சொன்னார். அடுத்ததா என்ன சொன்னார்னா, எப்போதுமே வழக்கம் போல தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக தான் யாரோடு கூட்டணி, எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும், அவர்களுக்கு எத்தனை இடங்கள், என்னென்ன தொகுதிகள்னா அப்பதான் தீர்மானிப்போம் அப்படிங்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட அதுதான் இபிஎஸ் அவங்களோட பேட்டர்ன். அதுதான் அன்னைக்கு சொன்னாரு. அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஜனவரி பிப்ரவரியில தான் அது வரும். இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில ஊடகவியலாளர்களிடம் திரு பியூஷ் கோயல் என்ன சொன்னாரோ அதுவும், திரு எடப்பாடி என்ன சொன்னாரோ அதுவும் தான் உண்மை. மற்ற எல்லாமே வதந்திகள், கேசியங்கள், கசியவிடப்பட்ட தகவல்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு தொடக்க கட்டத்திலேயே யாருக்கு எத்தனை தொகுதி, நம்ம இப்போ இல்லை, நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாசமா பேசிட்டு இருக்கோம். 70 தொகுதிகள் பட்டியலோடு நைனா நாகேந்திரன் டெல்லி சென்றார். 50 தொகுதிகளை குறிவைக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 நின்று வெற்றி பெற்ற சுமார் 18-20 தொகுதிகளையும் அவர்கள் குறிவைத்து கேட்கிறார்கள். இன்னும் வந்துட்டு இருக்கு, வலைத்தளங்களில் போக்குவரத்தில் இருக்கு. ஆனால் உண்மை நிலவரம் என்பது, திரு எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு சென்று குழுவினரை சந்திச்சாங்கல்ல, அவர்களும் திரு பியூஷ் கோயலும் அவரோடு சென்ற பாஜக குழுவினர், இவங்க தெரிவித்தாதான் அதான் உண்மை தகவல். இப்ப நாம பேசுறது எல்லாமே வெறும் கேசியங்களின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற உள் தகவல்னு சொல்லுவாங்க, பட்டியல் போடுறாங்கல்ல. இல்ல, இவ்வளவு அக்யூரேட்டா எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பு நடக்கிற ஷீட் ஷேரிங் மாதிரி எல்லாம் முடிஞ்சிருக்குன்னா, இதுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இபிஎஸ் அவர்களோட எண்ணம், அதுதான் கசிய விடப்பட்டிருக்கிறது. ஆமா, அவருடைய எண்ணம். நீங்க 150 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடட்டும், மீதம் உள்ள 84 தொகுதிகளை என்டிஏட்ட கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினதாக கடந்த ஒரு வாரம் வரைக்குமே தகவல்கள் வந்தது. அப்போ இப்போ 170 நாங்கள் நிற்கணும், அப்போதான் எங்களுக்கு 128 130 தொகுதி தனித்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்துக்கு அவர் வந்துட்டதாக தெரிகிறது. எனவே அவர்கள் தரப்பில் கசிவிடப்பட்டது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்படிதான் நீங்க? நிச்சயமாக நான் அப்படிதான் பார்க்குறேன். இந்த இடத்துக்கு துறைஞ்சு நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இன்னொன்று டிடிவிக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் வருவதற்கு கூட சம்மதம். நீங்க சொன்ன மாதிரி சில கோரிக்கைகள், நிபந்தனைகள் என்று. ஆனால் எந்த நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு நிச்சயமா திரு ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ நிச்சயமா இந்த அணிக்கு வரமாட்டாங்க. 100% அது வரமாட்டாங்க. 100% வரமாட்டாங்க. ஏன்னா நிலவை மோசமா இருக்கு. நீங்க ராமநாதபுரத்தில் போய் அவர் நிற்கிறார், பாஜக ஆதரவோடு சுயேட்சா, அவரை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்தியா முழுவதும் தேடி 6 ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து களத்தில் நிறுத்துறாங்க. இன்றைக்கு 3 தொகுதிகளை கொடுத்து இந்த 3 தொகுதிகளிலும் அவர்களுக்கு டெபாசிட் போகக்கூடிய அளவுக்கு களப்பணி ஆற்றுங்கள்னு களத்தில் இறக்கி விடுவாங்க. இன்னொன்று, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்டிஏ கூட்டணிக்கு நீங்க வாக்களிங்க, எடப்பாடிக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்ய முடியுமா? திரு டிடிவி தினகரனும் திரு ஓபிஎஸும் முடியாது. ஆக இது ஒரு மிகப்பெரிய இடியப்ப சிக்கல் தான். ஆனா தகவல் தான், இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாங்க. முதல்ல என்டிஏவில் கூட வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ணிக்கலான்னு வந்திருக்காங்கன்னு, அப்படி இதை புரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னும் இறங்கி வருவாருங்கிறேன். ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு கூட அவர் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான அழுத்தத்தை பாரதிய ஜனதா கொடுக்கும் என்று நான் இன்னும் நம்புகிறேன். பாஜக கொடுக்கும், நிச்சயமாக அந்த அழுத்தத்தை கொடுக்கும். நீங்க 2021 அந்த வலிமை மிக்க அதிமுக இப்ப இல்லை. அதனால அவர் அமித்ஷாட்ட ரைட் ராயலா சொன்னார், அமமுகவை நம்ம அகாமடேட் பண்ணிக்கிறோங்கிற போது, இல்லை 150 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு நான் மீண்டும் முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு சொன்னார். அது அமித்ஷா ஏற்றுட்டு போனார். இப்போ அமித்ஷா ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை. இருந்திருந்தா இந்த அதிமுகவோடு உடன்பாடு கொள்ளுகிற பொழுது திரு அமித்ஷாவும் மற்றவர்களும் தான் இங்கே பேசியிருப்பாங்க.
திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற கூட்டத்தில் இருந்தவரை கூட்டு போய் டெல்லியில் பேசினாங்கனாலே பாஜகவினுடைய அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கறத நமக்கு வெளிப்படையாக பாஜகவுக்கு என்டிஏவில் ஓபிஎஸ் வெற்றி சார். நான் பல பதிவுகளை சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அந்த எண்ணமும் உணர்வும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குமே என்றால் இந்த திமுகவை வீழ்த்தி அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று திரு எடப்பாடி கருதினால் 100% அவர் அதில் உறுதியாக இருந்தால் ஒரு வாக்கு கூட இழக்கக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் வரும். இந்த அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதலே இதுல பயணிக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அந்த எண்ணம் உணர்வு இருந்தது. இன்றைக்கு இந்த நிலைப்பாடு என்பது திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை இல்லை, வலுவான கூட்டணி இல்லை, பிரதான எதிர்க்கட்சி இன்னும் வலிமையோடு இல்லை என்கிற கருத்தாக்கம் இன்னும் இருக்கு. அடுத்து நடக்க போவது என்னன்றதுல நீங்க சொல்வதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பாஜக ஒரு முன்கை எடுத்துதான் இந்த விஷயத்தை இனி பண்ண ஆரம்பிப்பாங்க, என்டிஏவை ஸ்ட்ராங் பண்ணுவாங்கன்றது தான் நீங்க சொல்றது. ஆமா, இது ஒரு முன்னோட்டம். நீங்க போய் என்ன நிலைமைன்னு கேட்டுட்டு வாங்கன்னு இப்ப அனுப்பிச்சிருக்காங்க பியூஷ் கோயல் மற்றவர்களை. திரும்ப திரு அமித்ஷா அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையினுடைய நீட்சியாக அவர் பேசி இந்த என்டிஏவில் யாரெல்லாம் பயணிக்க விரும்புகிறார்கள் என்கிற மற்ற தலைவர்களும் ஏற்கனவே 2024 இருந்தவங்க மற்றவர்களையும் அழைத்து பேசுகிற பொழுதுதான் இது ஒரு வடிவம் கிடைக்கும். என்டிஏவில் வந்து 2 சீட்டு 3 சீட்டு 1.5 சீட்டு வாங்கிட்டு போற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. திரு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ இல்லை. அவர்கள் ஒரு வியூகத்தை வகுத்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் 4 மாசம் இருக்கு. இந்த ஜனவரி இறுதிக்குள்ளோ அல்லது பிப்ரவரி முதல் வாரத்திலே தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுவரையிலும் இது போயிட்டு இருக்கும். இந்த விவாதங்கள் என்பது நிச்சயமா போயிட்டு இருக்கோம். 170ங்கிறத 200க்கு மேல கூட நாங்க நிற்போம். ஏன்னா 210 234 எல்லாம் அவங்க இலக்கை நிர்ணயிச்சு போறதுனால பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நிலவரம் என்பது இன்றைய கள நிலவரம், தேர்தல் கள நிலவரம், யதார்த்தம் என்பது எப்படி என்பதை புரிந்து அதற்கு தக்கவாறு வியூகங்களை காய் நகர்த்தல்களை பாஜக செய்யும்னு நான் நம்புறேன்.